வெல்கம் டு புஷ்பாவின் மாடித்தோட்டம். ஒரு நைட்டு எப்படி கடிச்சு போட்டு வச்சுருக்கு பாருங்கள். பிஞ்சு இந்த கத்திரிக்காய் சாப்பிட்ருக்கு, இந்த பிஞ்சு சாப்பிட்டு வச்சுருக்கு, இதையும் கடிச்சு வச்சுருக்கு. இதையும் கடிச்சு வச்சுருக்கு. இந்த கத்திரிக்காயையும் கடிச்சு வச்சுருக்கு, இந்த கத்திரிக்காயையும் கடிச்சு வச்சுருக்கு. சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக டாய்லெட் போய் வச்சுருக்கு பாருங்க. இவ்வளோ கொழுப்பு இருக்கும் அதுக்கு. அச்சோ எப்படி பிஞ்சு கடிச்சு வச்சுருக்கு. இங்கே பாருங்க. அடப்பாவி எவ்வளோ இங்கே பாருங்க. சாப்பிட்டு ஒரு இவ்வளோ பெரிய காய். அச்சோ கொத்தா சாப்பிட்டு வச்சுருக்கேன். அடப்பாவி, கொத்தா சாப்பிட்டு இம்மூட்டு மோஷன் போய் வச்சுருக்கு. வரேன் நைட்டுக்கு வரேன். உங்களுக்கு எவ்வளோ அக்கப்படணும். ஒரு பிஞ்சும் வர வைக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபட்டுருக்கேன். கொத்து குழந்தை குட்டி எப்படி கடிச்சு போட்டு வச்சுருக்கு பாருங்க. பிஞ்சு அச்சோ எனக்கு தெரியலையே. எப்படி அசந்து விட்டுட்டேன்னா, இப்படி அசந்து விட்டுட்டேன். இது எப்படியோ விட்டுட்ருக்கு. நைட்டுக்கு வரேன். அவரைக்காய் பூரா சாப்பிட்டு வச்சுருந்துச்சு. சரின்ட்டு பிடிச்சி 4 பூச்சியை நசுக்கி போட்டேன். இது அந்த இடத்துல நல்லா மறைஞ்சிக்கிட்டு சாப்பிட்றதுக்கு வசதியாக இருந்துச்சு போல இருக்குது. மொத்தமாக சாப்பிட்டு வச்சுருக்கேன். நேற்று நல்லா இருந்துச்சு. அந்த கத்திரிக்காய் பிடிச்சி இப்படி கடிச்சு வச்சுருக்கு. இது 2 நாளைக்கு முன்னாடி கடிச்சு இருந்துச்சு. சரி ஏதோ 1-2 சாப்பிட்டு போதுங்கன்னு சொல்லிட்டு விட்டால் இவ்வளோ மோசத்துக்கு பண்ணி வச்சுருக்கு. இன்றைக்கி நைட்டு என்ன ஆனாலும் பிடிச்சி கசாப் பண்ணாமல் விட மாட்டேன். என்னோட கொத்த வச்ச கத்திரிக்காயை பூரா சாப்பிட்டு வச்சுருக்கு. வரேன் நைட்டுக்கு வரேன். அசாம் ஊசி பறிச்சுக்கலாம். அதே மாதிரி கஸ்தூரி வெண்டை வந்துருச்சு, அதையும் பறிச்சுக்கலாம். என்னால் ஜீரணிக்க முடியல. எத்தனை கத்திரிக்காய் கடிச்சு போட்டு வச்சுருக்குது. அநியாயத்துக்கு பண்ணி வச்சுருக்கு. ஒரு பிஞ்சு கடிச்சிருக்கு. சரி போனால் போதுன்னு விட்டது. இத்தனை கத்திரிக்காயை கடிச்சு சாப்பிட்டு வச்சுருக்கேன். அதுக்கு எமக்கு வெறி பிடிச்சி போயிருக்கணும். அதுக்கு இலையை தின்னுதுன்னு சொல்லிட்டு விட்ட குறை இந்த அளவுக்கு செடி பிடிச்சி கடிச்சு நாசம் வச்சுருக்கு. பூ பறிக்கலாம். வாங்க.
அப்படியே பூ பறிச்சிடுவோம். மணி 9:30 ஆயிடுச்சு. பூ பறிச்சிடலாம். கம்பு குச்சி அநியாயம் பண்ணிட்டு இருக்கு. என்னோடய கத்திரி கொத்து கொத்தாக பிஞ்சு வச்சு அதை வர வைக்க நான் எவ்வளோ சிரமப்பட்டிருக்கேன், எவ்வளோ அதுக்கு வேலை பார்த்துருக்கேன். அநியாயத்துக்கு கடிச்சு போட்டு வச்சுருக்கேன், அநியாயத்துக்கு கடிச்சு சாப்பிட்டு வச்சுருக்கேன். பிஞ்சு இன்னைக்கு பிங்க் கலர் எஸ்மரும் ஒரே ஒரு பூ தான் வச்சுருக்கேன். ஒயிட் எஸ்மர் கொஞ்சம் நிறைய இருக்குது. நிறைய குட்டி குட்டியாக இருக்குது. பூ பெருசாகவே இல்லை. தண்ணி ஊற்றிட்டு தான் இருக்கேன். ஆமாங்க, பூ ரொம்ப சிறுத்த பூ வருது, ரொம்ப குட்டியாக இருக்கு. தெரியல இதோட ஸ்ட்ரென்த்து அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன். விதைகள் வச்சுருக்க போகிறாங்களே, வச்சுருக்கு. இன்னும் காஞ்ச பின்னாடியே எடுத்து காய் போட்டு வச்சுக்கலாம். வெயில் அப்போ நேற்று இன்னைக்கு வெயில் காயுது. அதே மாதிரி 2 மணிக்கு மேலே ஒரு குளிர் வருது, பயங்கரமாக சரியான குளிர் அடிக்குது. ஆராய்ச்சியாளருங்க சொல்லியிருக்காங்களோ இந்த வருஷம் குளிர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிப்ரவரி மார்ச் வரைக்குமே வெயில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எப்பயுமே இருக்கும், ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. காலநிலை மாற்றம் அதால் எது அதிகரித்தாலும் மனுஷனுக்கு
விவசாயத்துக்கு ஃபஸ்ட்டு பிரச்சனை வரும். விவசாயத்துக்கு பிரச்சனை வந்தால் அடுத்தது மனுஷனுக்கு தானே பிரச்சனை. நல்ல சாப்பாடு கிடைக்காது, விவசாயம் பாதிக்கும். ஒரே சீரான மழை, வெயில், காற்று இதெல்லாம் இருக்கும்போது தான் மக்களுக்கு சாப்பாடு கிடைக்கும், பிரச்சனை இருக்காது. இந்த செடி பாருங்க, மயில் மாணிக்கம் செடி. இதுக்கு இந்த மாதிரி ஒரு இது வேணும் போல இருக்குது. கொடி உருளைக்கிழங்கு செடியை பிடிச்சிக்கிட்டு அழகாக போயின்ட்டுருக்கு. பூ வைக்கும், இப்போ வச்ச செம அழகாக இருக்கும். அதில் பூ வச்சதுன்னா சாமந்தி பூ இன்னொரு நாளைக்கு பறிச்சுக்கலாம். அங்கே போவோம். அப்படி அடிநீ செடி கொத்த பிடிச்சிருக்கு. தக்காளி அவ்வளோதான். இன்னைக்கு கீரை கொஞ்சம் பறித்தேன். காய் இன்னைக்கு கத்திரிக்காய் வெண்டைக்காய் போட்டு பொரியல், அப்புறம் கீரை குழம்பு. இதுதான் இன்னைக்கு சமையல் நம்ம வீட்டில். ஓகே, தேங்க்யூ.